ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சட்னி, ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னி தோசை, இட்லி, பூரி, உப்புமா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 கப் வேர்க்கடலை. இது நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால தான் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா வறுக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக சட்னி செய்யலாம். இப்போது நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்ததுனால நான் இது நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலை போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா இது அங்கங்கே நல்லா வேகும், அங்கங்கே அடி பிடிக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்ட வேர்க்கடலை நான் சொன்ன மாதிரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுனால நம்ம ஜீரகமும் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா? நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். நம்ம மேலே டேம்பரிங்க்கு வந்து நம்ம இது போடுவோம் இல்லையா, தாளிப்பு போடுவோம். அதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, ஒரு 2 கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் இதில் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அந்த புளியும் இதில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சட்னியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மேலே நம்ம கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது இது மேலே நல்லா போட்டுட்டோன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சட்னியாக கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.